அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரக்கத்து நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்ற நிலைமையிலே செய்யக்கூடாத பல விஷயங்கள் இருக்கிறது. அப்படி செய்யக்கூடாத பல விஷயங்களிலே மிக முக்கியமான ஒன்று புறம் பேசுவது. ஏனெனில் புறம் பேசுவதால் நோன்பே முறிந்து போகும் என்றும் கூட பல பெரும் இமாம்கள் கூறுகிறார்கள். ஆக இந்த புறம் பேசுவதை விட்டு நாம் அவசியம் தவிர்ந்தாக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்களை நோன்பு நோட்கச் சொல்கிறார்கள். அதோடு சேர்த்து நான் அனுமதி கொடுத்த பிறகுதான் உங்களுடைய நோன்புகளை நீங்கள் முடித்துக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். மாலை நேரம் ஆகிறது. ஒவ்வொரு மனிதராக நபி அவர்களிடத்திலே வந்து அனுமதி கேட்கிறார்கள். அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. கடைசியாக ஒரு மனிதர் வந்தார். அந்த மனிதர் நபி அவர்களிடத்தில் எப்படி சொன்னார்? யா ரசூலல்லாஹ், 2 பெண்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் நோன்பு திறப்பதற்கு உங்களிடத்திலே வந்து அனுமதி கேட்பதற்கு வெட்கப்படுகிறார்கள். எனவே அவர்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்கிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை புறக்கணித்து விடுகிறார்கள். 2ஆம் முறை வந்து கேட்கிறார். 2ஆம் முறையும் புறக்கணிக்கிறார்கள். 3ஆம் முறை வந்த பின்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் இருவரும் நோன்பே வைக்கவில்லை. பகல் முழுக்க மனிதர்களின் இறைச்சியை சாப்பிட்டே கழித்தவர்கள் எப்படி நோன்பாளிகளாக இருக்க முடியும்? நீங்கள் சென்று அந்த 2 பெண்களையும் வாந்தி எடுக்க சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். உடனே அந்த மனிதனும் சென்று அவர்களை வாந்தி எடுக்க சொன்னார். அவர்களும் வாந்தி எடுத்தார்கள். அவர்களுடைய வாயிலிருந்து ஒரு இரத்த கட்டி வெளியானது. அதை பார்த்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து நடந்ததை சொன்னார். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த இரத்த கட்டி மட்டும் அவருடைய உடலிலேயே தங்கி இருக்குமே, ஆனால் அவர்களை நரகம் தின்றிருக்கும் என்பதாக சொன்னார்கள். ஆக புறம் பேசுவது என்பது நம்முடைய நோன்பையே முறித்துவிடும். எனவேதான் நபி அவர்கள் இருவரும் நோன்பே வைக்கவில்லை என்பதாக சொன்னார்கள். புறம் பேசுபவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், அயுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரஹ்துமு, உங்களில் ஒருவர் தன்னுடைய இறந்த சகோதரரின் மாமிசத்தை சாப்பிடுவதற்கு ஆசைப்படுவாரா என்று கேட்கிறான். ஆக ஒரு மனிதரை பார்த்து நாம் புறம் பேசுவது என்பது அவருடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமமாகும். அல்லாஹ் தஆலா நமக்கு ஹலாலாக்கிய உணவுகளை கொண்டு நாம் நோன்பு நோட்கிறோம். ஆனால் நோன்பு வைத்த பின்னால் மக்களை பற்றி புறம் பேசுவதனால் அவர்களுடைய இறைச்சியை சாப்பிடுவதன் மூலம் நம்முடைய நோன்புகள் முறிந்து போகிறது. ஆக இத்தகைய கொடிய பாவத்திலிருந்து நாம் அனைவரும் அவசியம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா நம்முடைய நோன்புகளை ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய நோன்புகளில் இருக்கிற குறை குற்றங்களை மன்னித்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.